Hi Nanba, welcome to Mobile Crime. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வாட்ஸ்அப்ல நம்ம எப்படி 4K குவாலிட்டி வீடியோவை நம்மளுக்கு பிடிச்ச வீடியோவை எப்படி நம்மளே எடிட் பண்ணி அதை ஸ்டேட்டஸா செட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளுக்கு பிடிச்ச வீடியோவை ஏதோ ஒரு பாட்டையோ இல்ல ஏதோ ஒரு வீடியோவையோ நம்மளே எடிட் பண்ணி அதை 4K குவாலிட்டிக்கு சேஞ்ச் பண்ணி அதை ஃபுல் ஸ்கிரீன் டிஸ்ப்ளேக்கு வர மாதிரி எப்படி நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நம்மளே செட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல வரக்கூடிய மூணு ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப்ல 4K குவாலிட்டில ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கான வீடியோவை எடிட் பண்றதுக்கு நமக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. அந்த அப்ளிகேஷன் பேர் தான் Alight Motion. இந்த அப்ளிகேஷனோட லிங்கை கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணதுமே மேலே உங்களுக்கு சைஸ் செட் பண்ண சொல்லும். அதில் நீங்கள் 9:16 இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ரெசல்யூஷன் கேட்கும். உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறதுக்காக 720pங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த வீடியோ இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு 30 செகண்ட் வேணுமோ, எந்த 30 செகண்ட் வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக அதை வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அதை வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டாக உள்ளதை கொடுத்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் செலக்ட் பண்ணதுலேருந்து லாஸ்ட்டாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கட் ஆகிடும். இதுவே நீங்கள் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் இது வரைக்கும் எங்கே செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் கட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3வது ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு இந்த வீடியோ போதும். ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு இந்த வீடியோ 30 செகண்ட் 27 செகண்டுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எனக்கு போதும். இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணுறதுக்கு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ரைட் சைடில் 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ரொட்டேட் பண்ணுறதுக்கு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற அந்த பாலை கீழே 90 டிகிரி கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ 90 டிகிரி செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரதுக்கு அதே ரைட் சைடில் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வரும். ஓகே, இப்போ இது ஃபுல் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இப்போ இதுலேயே நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய டெக்ஸ்ட் எதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய லோகோ, உங்களுடைய நேம் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிக்கிறதுக்கு பேக் கொடுத்துருவாங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பி அதே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை இமேஜ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இமேஜ் உள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எல்லா உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா இமேஜுமே வரும். இதுலேருந்து நீங்கள் உங்களோட இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ அப்படி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை சேவ் கொடுத்து உங்கள் கேலரியில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ சூப்பராக எடிட் பண்ணியாச்சு. இதை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் டேரெக்டாக செட் பண்ணலாம். ஆனால் சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மெமரி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெமரியை கம்ப்ரஸ் பண்ணணும், இந்த வீடியோவை கம்ப்ரஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா பாண்டா கம்ப்ரஸர். இதோட லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கொடுங்க. இதில் உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு கேட்குது. நீங்கள் இந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் இருக்கும், அது வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு மீடியம் குவாலிட்டி, லார்ஜ் ஃபைல் எது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 600x1066 இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ரஸ் அப்படின்னு கொடுக்குறேன். பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா 27 MBயில் இருக்குது. இப்போ நீங்களே கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய ஒரிஜினல் வீடியோ பார்த்தீங்கன்னா 27 MBயில் இருக்குது. நம்ம கம்ப்ரஸ் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா 3 MBயில் இருக்குது. ஸோ நம்ம ரெசல்யூஷனும் கம்மி பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் இன்னும் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. நீங்கள் இதே ரெசல்யூஷனில் வச்சு இருந்தால் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 MB 6 MBலே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சிடும். நீங்கள் இதை கம்பேர் பண்ணி வேணாலும் பார்த்துக்கலாம்.
இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரிஜினல் ரெசல்யூஷன். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணுறப்போ உள்ள ஒரிஜினல் இது, கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ இது. இப்போ இதே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்குமே பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரியே தான் இருக்குது. இப்போ நம்ம எடிட் பண்ண வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வைக்கலாம். வாங்க, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த வீடியோவை நீங்களே எடிட் பண்ணி சூப்பராக ஹை குவாலிட்டியில் நீங்களே வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறோம். நம்ம சொன்ன இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய 3 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கிறதே செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு வேறு எதை பற்றின வீடியோ வேணுங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நான் ரெடி பண்ணி போகிறேன், ட்ரை பண்ணுறேன். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.